ஹலோ வணக்கம். இது MS Access Tutorial for Beginners தமிழ் டுட்டோரியல். இது வழங்குறது RDNN பை ராஜா. போன 2 கிளாஸில் நம்ம ஆக்சஸ் டேட்டாபேஸில் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறது, ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேபிளில் டைரெக்டாக எப்படி வேல்யூ என்டர் பண்ணுறது, ஃபார்மில் டேபிளை பேக்கெண்டாக வச்சு ஃபார்மில் லிங்க் பண்ணி எப்படி ஃபார்ம் மூலம் ஃப்ரண்ட் எண்டில் டேட்டாஸ் என்டர் பண்ணி எப்படி டேபிளில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது போன கிளாஸில் பார்த்தோம், 2 கிளாஸில். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு தொடர்பு படுத்தி ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளில் உள்ள வேல்யூ எப்படி ரெட்ரீவ் பண்ணுறது பார்க்குறது அப்படின்ட்டு. இதுக்கு 2 டேபிளையும் ஏதாவது ஒரு ஃபீல்டு ஒரே மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது இந்த முதல் டேபிளில் கிளிக் பண்ணி பார்த்தோம், மாஸ்டர் டேபிளை க்ரியேட் பண்ணி பார்த்தோம்னா அந்த சப் டேபிளில் உள்ள கண்டென்ட்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகணும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் ஸ்டோர் இங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். ஆப்ஷன்ஸில் போய்ட்டு அது எப்போவுமே அந்த செக்யூரிட்டி அலர்ட் வரும், எனேபிள் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஏற்கனவே மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கணும் அப்படின்னம்னா நம்மளுக்கு 2 டேபிள் வேணும், குறைஞ்சது 2 டேபிள் வேணும். இப்போ தற்சமயத்துக்கு மெட்டீரியல் அப்படின்னா மெட்டீரியலோட பேசிக், நம்ம கடையில் என்னென்ன மெட்டீரியல்லாம் ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்ததாக மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் வேணும், சேல் பண்ணுறதுக்கு ஒன்று. கண்டிப்பாக இந்த 2 டேபிள் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்குவோம். இந்த 2 டேபிள் இருந்தால் தான் நம்ம மெட்டீரியலில் இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிக்குவோம். ஓகே, க்ரியேட் போவோம். அதே மாதிரி டேபிள் டிசைனில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபீல்டு நேம் கொடுத்துக்குவோம். இப்போ அதில் ஐட்டம் _ கோட்னு கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு ஃபீல்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். நம்ம எதோட லிங்க் பண்ண போகிறோமோ அந்த டேபிளோட மெயின் டேபிளோட ஃபீல்டு இங்கே ரிலேட்டடாக இருக்கணும். அங்கே ஐட்டம் கோடு இருக்குது, இங்கே ஐட்டம் கோடு கொடுத்துக்குவோம். நேம் அதிலே இருக்குது, அதனால் தேவையில்லை. ஐட்டம் கோடு கொடுத்தாலே அந்த நேம் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பர்ச்சேஸ் டேட்டு, இது டேட் ஃபார்மேட்டு, டேட் அண்ட் டைம் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பில்லிங் ரெஃபரன்ஸு, bill _ refன்னு கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்டில் இருக்கட்டும். ஓகே, அடுத்தது குவான்டிட்டி கொடுத்துக்கலாம். குவான்டிட்டி நம்பர்ஸில் தான் வரணும். ஸோ அந்த தேர்ட் ஆப்ஷன் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது சேல்ஸ் ப்ரைஸு, பர்ச்சேஸ் ப்ரைஸு. பர்ச்சேஸ் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா அது கரன்சியில் வரட்டும். கரன்சியில் வந்தால் தான் கரண்ட்டான ஒரு டபுள் பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்டோடு வரும். நம்பர் செலக்ட் பண்ணலாம், ஆனால் கரன்சி தான் இந்த மாதிரி இதுக்கு ப்ரைஸ்னு வரும்போது கரன்சி தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ முடிஞ்சு. இப்போ இந்த இதுக்கு பர்ச்சேஸுக்கு தேவையான ஃபீல்டு எல்லாமே இப்போ வந்துருந்துச்சு. பர்ச்சேஸ் அப்படிங்கிறப்ப இதுலேயே நம்ம சேல்ஸ் ப்ரைஸும் கொடுத்துப்போம். ஏன்னா ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போதே அந்த சேல்ஸ் ப்ரைஸ் நம்ம டிசைட் பண்ணிடலாம். இந்த ப்ரைஸ் வாங்கியிருக்கோம், இதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ சேல்ஸ் _ ப்ரைஸ், சேல்ஸ் ப்ரைஸும் நம் கரன்சி தான். ஓகே, இப்போ அந்த ஃபீல்டு போதும். இப்போ இங்கே ப்ரைமரிக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஏன்னா மெட்டீரியல் நம்ம ப்ரைமரிக்கு கொடுத்துருக்கோம். இங்கே இது பர்ச்சேஸ் டேபிளுக்கு ப்ரைமரிக்கு கொடுக்கக்கூடாது, இந்த ஐட்டம் கோடுக்கு. ஏன்னா அதில் மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் ஒரு டைம் தான் ரெக்கார்டு என்ட்ரு பண்ணணும், டூப்ளிகேட் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் மெட்டீரியலில் அந்த ப்ரைமரிக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் பர்ச்சேசிங் ஒரு மெட்டீரியல் மோர் தென் 1 டைம்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இதை கண்டிப்பாக ப்ரைமரிக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ க்ளோஸ் பண்ணும்போது ப்ரைமரிக்கு ஆட்டோவாக அது எடுத்துக்கவான்னு கேட்கும், ஒரு ஃபீல்டு செலக்ட் பண்ணிக்கவா அப்படின்ட்டு. ஓகேன்னு கொடுத்துருங்க, க்ளோஸ் பண்ணுங்கள். டேபிள் சேவ் பண்ணவான்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துட்டு டேபிள் நேம் பர்ச்சேஸ், ஓகே கொடுத்துருங்க.
இப்போ கேட்கும் there is no primary key defined. இப்போ வந்து ப்ரைமரி கீ இல்லை, க்ரியேட் பண்ணிக்கோன்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ பர்ச்சேஸுங்கிற டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஐடின்னு ஒன்று வந்து டூப்ளிகேட்டாக அது க்ரியேட் பண்ணிக்கிச்சு ப்ரைமரி கீக்கு. இப்போ ஐட்டம் கோடு இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது. இப்போ இதில் ஃபீல்டு ரெக்கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஐட்டம் கோடெல்லாம் வந்து நம்ம கீன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது வந்து மெட்டீரியலில் உள்ள ஐட்டம் கோடு மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், அதில் இல்லாது பண்ணக்கூடாது. எப்போது பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் கூட ஃபஸ்ட்டில் மெட்டீரியலில் கீன் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ண பிறகு தான் இதை பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே, அதான் அதோட கான்செப்ட். க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கு தான் இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்னு பார்க்க போகிறோம். அதில் மெயினில் வந்து மெட்டீரியலுங்கிற டேபிள் இல்லாத லிஸ்ட் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஆட் பண்ணிடுறோம். க்ரியேட் போங்க. க்ரியேட் பண்ணிங்கன்னா டேபிள் டிசைன் எல்லாமே வருது. ஓகே, டேட்டாபேஸ் செக்ஷன், டேட்டாபேஸ் டூல்ஸு. இந்த டூல்ஸில் வந்துட்டு இந்த இருக்கிற ரிலேஷன்ஷிப் இப்போ ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட்னு போயிட்டு கொரி டிசைன்லேயே போய் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீல்டில் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிலேஷன்ஷிப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து டிஃபால்ட்டாக ஒரு டேபிள் வந்துருச்சு மெட்டீரியல்னு. இப்போ எதோட ரிலேஷன்ஷிப் பண்ண போகிறோம்னா பர்ச்சேஸுங்கிறது. ரைட் கிளிக் பண்ணி ஷோ டேபிள்னு கொடுங்க. பர்ச்சேஸ் இந்த ரெண்டு டேபிள் தான் இருக்குது, ஒன்று ஆல்ரெடி இருக்குது. இப்போ பர்ச்சேஸுங்கிற ஆட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பர்ச்சேஸுங்கிற டேபிள்னு வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டு டேபிள்லையும் வந்து ஒரு ஃபீல்டு, ஏதாவது ஒரு ஃபீல்டு சேமாக இருந்தால் தான் நம்ம வந்து லிங்க் பண்ண முடியும். அதாவது டேபிள் ஃபீல்டு நேம் கூட நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். ஐட்டம் கோடுங்கிற பர்ச்சேஸ் ஐட்டம் கோடுன்னு கூட கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த ரெண்டோட ரெஃபரன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த இதில் வந்து ஆல்ரெடி நம்ம கீன் பண்ணிட்டோம் சில மெட்டீரியல்ஸ். இதில் கீன் பண்ணுறப்போ இதில் உள்ள கோடு இங்கே கீன் பண்ணால் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அது ரெண்டும் சேமாக இருக்குது. இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணால் அந்த மாதிரி ஒரு எடிட் ரிலேஷன்ஷிப்னு வரும். மெட்டீரியல் வந்து ஐட்டம் கோடு செலக்ட் ஆகிருக்கு, பர்ச்சேஸ்லேயும் ஐட்டம் கோடு செலக்ட் ஆகிருக்கு. க்ரியேட்னு கொடுத்துருங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி திரும்ப வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறதுனா எடிட் ரிலேஷன்ஷிப் போய்க்குங்க. இப்போ வந்து என்ஃபோர்ஸ் ரெஃபரன்ஷியலி இன்டெகிரிட்டின்னு ஒன்று இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னா கேஸ்கேட் அப்டேட் ரிலேட்டட் ஃபீல்டுன்னு வருது. நம்ம மெட்டீரியலில் அப்டேட் பண்ணுறப்போ ஏதாவது அப்டேட் பண்ணோம்னா மெட்டீரியல் நேம் இல்லை கோடு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுடைய பர்ச்சேஸ் டேபிளையும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து ரிலேஷன்ஷிப்பு இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. Do you want to save the change நேக்கு எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த கொரி ஒன்றுங்கிறது ஓகே இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ மெட்டீரியலில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னா தனியாக எங்கேயும் ஒரு ஃபோல்டர் காமிக்காது. நம்ம எதுக்கு ரிலேஷன்ஷிப் செட் பண்ணோமோ அந்த டேபிளை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ++ன்னு பார்த்து பார்த்தீங்களா, இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். இப்போ டிவிடி பிளேயர் சோனியில் ஏதாவது வாங்கியிருக்கோமான்னு பார்த்தோன்னா கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் எம்டியாக காமிக்கிது, எதுவுமே வாங்கலை. ஏன்னா இதுவரையும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ இது எம்டியாக காமிக்கிது. அது மாதிரி எல்லா டேபிளும் எதை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லாம் எம்டியாக இருக்குது. க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு மெட்டீரியல் வாங்குறது வந்து இது ரிலேட்டடாக இருக்கணும். அதனால் A1001ங்கிறத நம்ம வாங்கி பார்ப்போம். A1001 ஐட்டம் கோட் A1001 பர்ச்சேஸ் டேட்டு ஓகே 18/3/18. பில் ரெஃபரன்ஸ் வந்து பில் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துங்க. 5 குவான்டிட்டி ஒரு 100. பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஒரு 10,000. சேல்ஸ் ப்ரைஸ் 12,000. ஓகே, இப்போ ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி வந்து இந்த மெட்டீரியலில் உள்ள ஃபீல்டை வந்து ஓகே இப்போ இது ரெண்டையுமே இப்போ அதில் ஒரு கிளியர் பண்ணியிருக்கோம்ல, ஒரு ரெக்கார்டு வந்து முடிஞ்சு. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியலில் போய் பாருங்கள். A1001ங்கிறது ஒன்று வாங்கியிருக்கோம், அது இருக்கான்னு பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துருச்சு.
3rd 18th மார்ச்சில் வந்து 100 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். இந்த ரெக்கார்டு இங்கே வந்துருச்சு. இப்போ மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கார்டு இருக்காது, ஏன்னா நம்ம ஒரு ரெக்கார்டு தான் இப்போ இன்புட் வாங்கியிருக்கோம். இப்போ இதில் இல்லாத ஒரு ஐட்டத்தை நம்ம வந்து என்டர் பண்ணி பார்ப்போம். அந்த பர்ச்சேஸ், ஏன்னா ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஐட்டம் கோடில் இல்லாத இது ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, இப்போ பர்ச்சேஸ் மெட்டீரியலில் போய்ட்டு இது வந்து இப்போ இல்லை, இந்த ஐட்டம் கோடு வந்து இல்லை. ஓகே, 5 6 ஓகே, ஏதோ ஒரு பில் ரெஃபரன்ஸு, குவான்டிட்டி ஒரு 10, ப்ரைஸ் வந்து ஒரு 2300. ஓகே, சேல்ஸ் ப்ரைஸ். இப்போ அடுத்து ஓகே போனேன்னா என்ன சொல்லுது, யூ cannot add a change record because a related record is recorded in the table material. இந்த அதாவது டேபிள் மெட்டீரியலில் என்ன ரெக்கார்ட் இருக்கோ அதை இங்கே கீன் பண்ணால் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்மளாக ஒரு ஃபீல்டில் கீன் பண்ணோம்னா அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ ஏதாவது ஒரு புது மெட்டீரியல் நம்ம வாங்க போகிறோம்னா ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா இப்போ எஸ்கேப் பண்ணிடுங்க, அந்த ரெக்கார்டு வந்து டெலீட் ஆகிடும். இங்கே வந்து ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் தான் அந்த வந்து அங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எப்போலாம் பண்ண ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு வாங்கி காமிக்கிறேன். ஓகே, ஹெச்டி ஹோம் தியேட்டர் ஒன்று வாங்க போகிறோம். பர்ச்சேஸில் போய்ட்டு ஹோம் தியேட்டர், பர்ச்சேசிங் டேட்டு வந்து ஓகே 19/3, பில்லிங் ரெஃபரன்ஸ் வந்து ஓகே 12GH. ஓகே, குவான்டிட்டி ஒரு 100, ப்ரைஸ் வந்து ஒரு 12,000, சேல்ஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 14.5ன்னு வச்சுப்போம், 40,500. இப்போ இந்த ஹெச்டி 1001ங்கிறது வந்து இப்போ போய் பாருங்கள், இந்த ஹெச்டி 1001 கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஆகிடும். இப்போ இந்த மெட்டீரியல் முதல்ல ஃபஸ்ட் வாங்கினது இந்த ரெக்கார்டு டிவிடி பிளேயர். இப்போ வந்து இந்த ஹோம் தியேட்டரு 100 வாங்கியிருக்கோம். இப்போ அது ரெண்டும் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த டேபிளை வந்து கிளிக் பண்ணி பார்க்காமே, இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு மெட்டீரியலை போய்ட்டு எப்பப்போலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா இந்த பர்ச்சேசிங் டேபிளில் போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி நிறையா மெட்டீரியல் இருக்கும் அதில் பர்ச்சேசிங்கில் பார்க்குறது கஷ்டம். இப்போ பேசிக்காக இந்த மாஸ்டர் டேபிளை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், அது எப்பப்போ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இப்போ வந்து ஒரு டேபிள் வந்து நம்ம பர்ச்சேசிங்கில் டேபிள் அண்ட் மாஸ்டர் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் மெட்டீரியலுக்கு. இப்போ அடுத்ததாக வந்து இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணி சேல்ஸுங்கிற க்ரியேட் பண்ணி இப்போ மூணு டேபிளை வந்து எப்படி ஒன்றா லிங்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மாஸ்டர் டேபிளோட, அதாவது மாஸ்டர் டேபிள் அப்படிங்கிறது இங்கே வந்து மெட்டீரியல்லேருந்து சேல்ஸுக்கு லிங்க் பண்ணி பர்ச்சேஸ்க்கு லிங்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து சேல்ஸுக்கு லிங்க் பண்ணுவோம். பர்ச்சேஸுக்கு சேல்ஸுக்கு லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய இன்வென்டரி செக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ப்ராஃபிட் லாஸ் செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 டேபிளை வச்சு நான் டெமோ பண்ணி காமிச்சிட்டேன். நீங்களும் போட்டு பார்த்துங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே கிளியர் பண்ணுறேன். வேறு எதுவும் இதுக்கு முன்னாடி உள்ள டுட்டோரியலில் தேவைனாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அது ஒரு டுட்டோரியலாகவே உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நான் எடுக்கிறேன். யார் எல்லா டவுட்ஸும் வந்து ஒரே டைமிங்கில் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி.